மீண்டும் ஆயுதழுத்த நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நிர்வாக தேவையா நிர்வாக கோளாறு என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நீட்சியில் விவாதிக்கிறோம். அதற்கான காரணம் 2007 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மதிப்பு கூட்டு வரி என்பது அடுத்தடுத்து கூட்ட குறைக்க என்றிருந்தது. திடீர்னு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான வேட் வரியை மத்திய தமிழக அரசு உயர்த்தியிருக்கிறது. பெட்ரோல் 27 விழுக்காட்டிலிருந்து 34 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. டீசல் 21.43 விழுக்காட்டிலிருந்து 25 விழுக்காடாக 3 விழுக்காடு ஏற்றப்பட்டிருக்கிறது. இது எதிர்பாராதமாக பெட்ரோல் டீசல் விலையில் தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது நிர்வாக தேவையான விஷயமா அல்லது நிர்வாக கோளாறான விஷயமா என்பது பற்றி தான் இன்றைய ஆயுதத்தை நீட்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் நம்முடைய இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செய்தித்தொடர்பாளர் திரு ஆவடிக்குமார் இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திரு ஆட்டோ ஓட்டுநர் திரு சண்முகராஜன் நம்முடைய இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த மூத்த பிரமுகர் திரு வீரபாண்டியன் நம்முடைய இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு வீரபாண்டியன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது இன்னமும் கூட 34 விழுக்காடு மற்றும் 25 விழுக்காடு அதிகரிக்கப்பட்ட பிறகும் கூட அண்டை மாநிலங்கள் பலத்தை விட தமிழ்நாட்டில் வேட் வரி குறைவாகத்தான் இருக்குது. நீங்கள் எப்பொழுதுமே இப்போ பிரிட்டிஷ் ஆட்சியின் போது சொல்லுவாங்க, இந்த வரி குதிரையின் மீது தான் ஆட்சி நகர்ந்தது அப்படின்னு. இப்போ நீங்கள் அதே பாணியில் நம்ம ஒரு நெருக்கடி வருகிற போது, நிர்வாக நெருக்கடி வருகிற போது உடனடியாக மக்களை வருடக்கூடாது. மக்களை அதையும் நீங்கள் ஒரு கூர்மையான நகங்களால் வருடக்கூடாது. ஒரு பக்கம் மக்களை கூர்மையான நகங்களால் வருடிக்கொண்டு இன்னொரு பக்கம் மெல்லிய மயிலிறர்களால் பெரும் கனவான்கள் பெரும் நிறுவனங்களை நீங்கள் வருடுறீங்க. ஒரு மாற்றம் நீங்கள் பார்க்கணும். உடனடியாக மக்கள் தலையில் கை வைக்கக்கூடாது. இதுக்கு மாற்றே இல்லையா? இந்த நெருக்கடியை தீர்க்கவே முடியாதா? ஏராளமான மாற்றம் இருக்கிறது. அந்த மாற்றம் பற்றி சிந்திப்பதில்லை ஆட்சியாளர்கள். இந்த அவசர கோலத்தை தான் இது காட்டுகிறது. நீங்கள் மேலே இலக்கியங்களில் ரிப்பான் விங்கில், நீங்கள் எல்லாரும் படித்தவங்க, நிறைய படித்தவங்க ரிப்பான் விங்கிங்னு சொல்லுவாங்க. தூங்கி கொண்டே நடக்கும் பெண்ணரசின்னு. நம்முடைய ஆட்சியாளர்கள் தூங்கி கொண்டே நடக்கிற ஆணரசர்கள் போட்டிருக்கிறாங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. இது எளிய மக்களை பாதிக்குமா பாதிக்காதா? இதனால் விலை உயருமா உயராதா? இன்னும் கடைக்கோடி மக்களை இது பாதிக்குமா பாதிக்காதா? இதை பற்றி ஒரு கலந்த ஆலோசனை கூட இல்லை. இதை பற்றி ஒரு முன்னறிவிப்பு கூட இல்லை. திடீரென்று அறிவிப்பது இது ஜனநாயகத்தையே இதன் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல். அது நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னமும் கூட நம்ம அண்டை மாநிலங்கள் அத்தனையும் விட ஒட்டுமொத்தமாக 7 மாநிலங்களை விட குறைவான இடத்துல நம்முடைய வேட் வரி இருக்குது பெட்ரோல் டீசல் மீது. இல்லை, நீங்கள் மக்கள் வாழ்க்கை தரமும் பார்க்கணும். நீங்கள் ஒரு கடைக்கோடியில் இருக்கிற மக்கள் அண்டை மாநிலங்களை விட இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? பாதிக்கிறாங்க இல்லையா? நீங்கள் எத்தகைய நிர்வாக நடவடிக்கை ஆகட்டும், எளிய மக்கள், வாழ்வின் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் பாதித்து விடாமல் இருப்பதானே நிர்வாக முறையாக இருக்க முடியும். இல்லை, ஒரு அரசு இயங்குவதற்கு வரியும் வருவாயும் தேவைதானே? தேவை. ஆனால் எதன் மீதான வரி என்கிற? நீங்கள் 10-15 ஆண்டுகளுக்கு நாடு கடந்த நிறுவனங்களுக்கு வரி சலுகை என்று அறிவித்து விட்டு சாதாரண மக்கள் மீது வரி அப்படின்னாக்கா அரசாங்கத்தினுடைய நிர்வாக கோளாறை காட்டுகிறது. அது அல்லது அரசு இன்னொரு வகையில் வளைந்து கொடுக்கிறது. நீங்கள் ஒரு 12-15 ஆண்டுகளுக்கு டிஎன்சி, எம்என்சி, பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்கள் வரி சலுகைகள் தருகிறீர்கள். நீங்கள் வரி ஏய்ப்பு சம்பந்தமான எந்த பார்வையும் இல்லை. மத்திய மாநிலம் ரெண்டுமே சேர்த்து நான் சொல்கிறேன். அது இன்னும் அதை பற்றி ஒரு சிறந்த ஆய்வுகள் இல்லை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் லேண்டு, கல்வி, மருத்துவம், இதெல்லாம் ஒரு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர். ஒரு மனதோடு உரையாடல் பண்ணணும். நாடே மனதோடு உரையாடல் பண்ணணும். இங்கெல்லாம் உண்மை நிலவுகிறதா? வருகிற வருவாய்க்கேற்ற வரியை அவர்கள் தருகிறார்களா? இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்புறம் நம்ம எங்கே போகிறோம் பாருங்கள். நம்ம அடுத்த கட்ட தலைமுறைக்காச்சும் ஒரு உண்மைகளையோ சத்தியத்தையோ அறம் சார்ந்த அரசியலையோ நிர்வாகத்தையோ தருகிறோமா? இல்லை. பெரும் நெருக்கடி, பெரும் வீழ்ச்சியினுடைய விளைவாக நான் இதை கருதுகிறேன். இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் எனக்கு பதில் கிடைச்சா தெரியல. நான் மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா இத்தனை மாநிலங்கள் நம்மை விட இந்த உயர்வுக்கு பிறகும் அதிகமான வரி உருவாய் கொண்டுக்கினேன். அத்தனை அரசுமே பிரயோஜனம் இல்லாத அரசு சொல்ல போறோமா? அத்தனை அரசுமே மக்கள் விரோத அரசு சொல்ல போறோமா? இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. நான் சொன்னதை கூட நீங்கள் இன்னொரு வகையில் புரிந்து கொள்ளவில்லைன்னு நான் ரொம்ப கனிவாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ வரி பேஸ் அப்படின்னா அந்த வரி மக்கள் மீது தான் திணிக்கப்படணுமா? இப்போ நீங்கள் மக்கள் மீது ஒரு 100 ரூபாய் வரியாக லாபமாக வருவது 300 ரூபாய் வருகிற இடம் இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே மறுக்கிறீர்கள். என்ன காரணம் நான் கேட்கிறேன். இப்போ நீங்கள் இயற்கை வளங்கள் எல்லாம் பெரும் நாடு கடந்த நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அங்கிருந்து என்ன வரி வருகிறது? இந்த கேபிட்டல் கோட் போடுறாங்க. ஒரு எக்ஸ்னு ஒரு கேபிட்டல் போட்டா அவன் கொண்டு செல்லுமே வேற விஷயங்கள்னு உங்களுக்கு தெரியாதா? தொழில் துவங்குறதுக்காக நம்ம முதலீட்டாளர்களை வரவேற்கணும். அவர்கள் வந்தா தான் தொழில் துவங்க முடியும். தொழில் துவங்கினா தான் நமக்கு தொழிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும், தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கான்செப்டே தப்பு. யார் அந்த தேவதூதர்கள்? யார் வந்தால் தான் தொழில் துவக்க முடியும்? அப்படி இந்தியாவில் அவர்கள் துவைக்க தொழில்கள் என்ன? இங்க அதற்கான ஆற்றல் இல்லையா? நோக்கியா போயிடுச்சு. 10,000 தொழிலாளர்கள் வேலை இருந்தாங்க சொன்னோமே. அப்ப வேலை கொடுத்தது யாருங்க? வேலை இழந்ததுக்கான நோக்கியா? வேலை கொடுத்தது நோக்கியா இல்லையா? யாரை கேட்டீர்கள்? யாரை அழைத்தீர்கள்? நீங்க யாரை கேட்டு அழைத்தீர்கள்? நீங்க இதற்கான முடிவு எடுத்தது யார்?
அரசு நாம் எந்த அரசை தேர்ந்தெடுத்தோமோ அந்த அரசு. அதுதான் சொல்றேன், அந்த அரசு தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஃபைபாஸ் பண்ணுது. ஒரு நாடு கடந்த நிறுவனம் பெரிய இயற்கை வளங்கள் மீது தனது முதலீட்டை போடுகிற உங்களுக்கு ஜனநாயகத்துறை அடிப்படை விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் அதுல ரொம்ப ஆழ்ந்தப்பட்ட அறிவு கொண்டு வர நான் கேட்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 5 ஆண்டுகளுக்கான ஒரு ஆட்சி உரிமை கொண்டது, கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடியது, பாராளுமன்றம் இருக்கிறது. அங்க எடுக்கப்பட்ட முடிவு மூலமா இந்த மாதிரி வராங்க. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா எல்லாமே அவங்க செய்யறாங்க. உங்களை போன்ற கற்றவர்கள் கூட இதை ஒரு பிம்பம் பதிஞ்சு போச்சு பாருங்க. உங்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்கு 2 பில்லர் இருக்கு. உங்களுக்கு வாத முறை, எதிர்க்கட்சிகள்னு. எந்த வாத முறைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த நாடு கடந்த நிறுவனங்கள் வந்தது? இல்ல, அமைச்சரவை கூட சார் முந்தானத்து காலில் வந்தது கிடையாது சார். இது 50 வருஷமா வந்துட்டு இருக்கு சார். இந்த நிறுவனம் எல்லா நிறுவனமும் அதை ஏற்கலாம்ன்றீங்களா நீங்க? நீங்க அவங்க வராட்டி நீங்க இந்திய பெரும் முதலாளின்னு சொல்ல போறீங்க. அது ஒரு இல்ல சார், அது ஒரு வாதமா சொல்ல வரல. நான் சொல்ல சார் இல்ல சார், அதானியே நம்ம சண்டைக்கு வருவோம், அம்பானியே சண்டைக்கு வருவோம், டாடாவை சண்டைக்கு வருவோம், இன்ஃபோசிஸ் சண்டைக்கு வருவோம். நம்ம வந்து தொழில் எப்படி தான் நாடு கடந்த முதலாளி இயற்கை வளங்களை யாரெல்லாம் சுரண்டுகிறார்களோ அவர்களுக்கு எதிரான சண்டை வரணும்ன்ற நான் வந்தாதான் பகுத்தறிவு, வந்தாதான் அரசியல். இல்ல சார், இது நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை இல்ல சார். இல்ல நான் ஹைட்ரோ கார்பன் பத்தி பிரச்சனை இல்ல. நான் சொல்றது பெட்ரோல் டீசலுக்கான வரி உயர்வு. கரெக்ட். இந்த வரி வந்து உடனடியா நீங்க நேரடியா மக்களிடம் கை வைக்கணுமாங்கற நான். இது மாத்திரம் சார் வசூலிக்க முடியும். அத நான் சொல்றேங்க. வரி ஏய்ப்பு இருக்குது, அரசாங்கத்தினுடைய ஆடம்பர செலவுகள் இருக்குது, அதை குறைக்கலாம். நீங்க நாடு கடந்த நிறுவனங்களுக்கு பெரும் சலுகைகள் தருகிறீர்கள், அதை நீங்க தடுக்கலாம். லேண்ட் அது வந்து எதுக்கானது? அது வாழ்வியலுக்கானது, கட்டிடத்துக்கானது, இருப்பிடத்துக்கானது. அதை நீங்க போடுறான் மேல மேல அதுல ரேட் உயரட்டன்னு. இதெல்லாம் நீங்க பார்க்கறீங்க. பெரும் வர்த்தக சூதாட்டம் நடைபெறுகிறது கல்வியில், மருத்துவத்தில். இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்க்கறீங்க. அந்த உண்மையில் எதுவும் வருவதில்லை. திரு முருகன், நீங்க நிர்வாகத்துல இருந்தவர், நீங்க மேல இருந்து கீழ இருந்து மேல வரைக்கும் அடிப்படை விஷயங்களை பார்த்தவர். திரு வீரபாண்டியன் சொல்லக்கூடிய கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? நம்ம வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீங்க வரி வேணும், வருவாய் வேணும் மறுக்கல, சாமானியர்கள்ட்ட வசூலிக்கிறதுக்கு பதிலா வேறு வருவாய் இனங்கள் இருக்கும்போது அதுல கவனம் செலுத்தாம சாமானியர்கள் பட்டக்காலே போட்டு கெட்டக்கூடிய கெடுக்க மாதிரி ஒரே இடத்த அடிச்சுட்டே இருக்கு. சரியான்னு கேட்குறாங்க. நீங்களே அழகா கேட்டீங்க. அதாவது அவங்க வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தப்படி அவங்க அப்படியே மார்க்சிசத்தையும் கம்யூனிசத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி டு ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் நீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு அதிகாரி வந்து ஒரு பெரிய அதிகாரிக்கு ஒரு குழந்தைன்னா அவருக்கு 1 பெட்ரூம் ஹவுஸ் அலாட் பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸில் அவர்கிட்ட பியூனாக இருக்கிறவனுக்கு 7 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பங்களாவை அலாட் பண்ணுவாங்க. அந்த சித்தாந்தப்படி நீ ஏழைகளுக்கு எதுவுமே நீ வரி விதிக்காத, ஒன்லி கோடீஸ்வரர்களுக்கு வரி விதின்னு சொல்லி 2 மாநிலத்தில் இவங்க ஆட்சி பண்ணாங்க. எல்லா தொழில்களும் அங்கேருந்து இடம்பெயர்ந்து மற்ற இடங்களுக்கு வந்து விட்டது. இது ஒரு எண்டு. இந்த எண்டில் இருக்கிறது நீங்கள் சொன்ன அந்த ஜனநாயக நடைமுறைப்படி கிட்டத்தட்ட பெரிய தொழில்கள் இங்கே வந்து அவர்கள் இங்கே தொழில்களை தொடங்கினால் வேலைவாய்ப்பு பெருகும். வேலைவாய்ப்பு பெறுவதன் முன்னால் மக்களின் தராதரம் உயரும் என்று பார்த்து அதில் முன்னேறிய மாநிலங்கள் இந்த கொள்கை. இதையெல்லாம் விட நான் இங்கே உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறது ஒரே கருத்து தான். ரொனால்டு ரீகன் அவர் பிரசிடென்சியல் அட்ரஸில் சொன்னார், எங்கள் அரசு எந்த பட்ஜெட்டில் என்ன வரி விதிக்கும் என்பதை நானோ மற்ற அரசியல் தலைவர்களோ செனட்டர்களோ தயவு செய்து பேச வேண்டாம். எங்கள் அதிகாரிகளுக்கு நன்றாக தெரிஞ்ச ஒரு அம்சம், நாங்கள் அவர்கள்ட்ட தான் கற்றுக்குறோம். அவருக்கு தெரியும் எந்த வரி எந்த காலகட்டத்தில் போட்டால் பட்ஜெட்டுக்கும் நாட்டுக்கும் தேவையான பணம் எங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னதை அப்படியே ஏற்றுக்கணும். இன்றைக்கு அரசு வந்து நீங்கள் எல்லாம் இலவசம் வேணுங்கிறீங்க, 7வது சம்பள கமிஷன் அமைச்சு எல்லா அரசு ஊழியர்களுக்கும் சம்பளத்தை கூட்டணுங்கிறீங்க, கூட்டி அனௌன்ஸ் பண்ண பிறகும் எங்களுக்கு காணாதும்பீங்க. என்னதான் இல்லை பேங்க் வந்து ஸ்ட்ரைக் இப்படிலாம் சொல்றீங்க. இதெல்லாம் அது வந்து அவர்களுடைய பார்வையா இருக்கும்னு நீங்க முரண்படுறீங்க. நான் என்ன கேக்குறேன், அவர்களுடைய பார்வை இல்ல, நான் சொல்றது இளைஞர்களோட பார்வையா இருக்கும். நான் கேக்குறேன் இல்ல ஒரு 7வது சம்பள கமிஷனுக்கு நிலுவையும் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு வரியை உயர்த்த வேண்டாம் சொல்லி சொன்ன அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தா நீங்க நிலைப்பாடு நீங்க ஒரு நிமிஷம், இந்த அரசாங்கத்துக்கு அது திமுகவோ அதிமுகவோ நீங்கள் இருந்த போதோ இல்லாத போதோ அரசு ஊழியர்களுக்கான நிலுவைத் தொகையை கொடுக்க மாட்டேன், எனக்கு கையில காசு இல்லைங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு முறை சொன்னார்கள், அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக்க வயலண்டா நிறுத்தினாங்க. இதே ஜெயலலிதா மேடம் நாடெங்கிலும் புகழ்ந்தார்கள். அப்புறம் உள்ள தேர்தலில் தான் எல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியாது, கவர்மெண்ட் சர்வன்ஸை பகைச்சா தேர்தலில் வெற்றி பெற முடியாது. ஆனா சாமானியர்கள் வெற்றி பெற்ற இல்ல, சாமானியர்கள் நம்மளை தோற்கடிக்க கூடாதுங்கிறதுக்காக இலவசங்களை கொடுத்து பழக்கிவிட்டோம். இலவசங்களை நீங்க ஒண்ணு கட் பண்ணீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அப்ப உங்களை மாதிரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆட்சியில் இருந்து நிர்வாகத்தில் இருந்தபோது வெளியே என்ன சொல்லணும், அந்த இலவசமும் கொடுக்காத, இந்த பெட்ரோல் டீசல் வரியும் தேவையில்லாம விதிக்காதுன்னு சொல்லணும். அழகா சொன்னீங்க. இதை நாங்க சொல்லும் போது அடுத்தது அப்படின்னு சொன்ன முதல்வரை பத்தி நாங்க பேச விரும்பல. ஐயா, இலவசம் நீங்க இப்ப கொடுத்தீங்கன்னா
அப்புறம் நீங்கள் வரியும் ஏற்ற மாட்டேன்னீங்கன்னா நம்ம டெபிசிட் பட்ஜெட் போட வேண்டியிருக்கும். டெபிசிட் பட்ஜெட்டுக்கு எல்லையே கிடையாது. 2 லட்சம் கோடி நம்ம இது இருக்கணும்னு சொன்னால் வேற விஷயம். அவரை பழி போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறது அப்படி சாடையாக அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைய சூழ்நிலையில் வரி வசூல் இல்லாமல் நமது பட்ஜெட்டை நேர்படுத்த முடியாது என்பதற்காக அரசு விதிக்கின்ற வரி. நாம் மக்கள் இதை அப்படி ஏற்றுக்கணும். ஏன் ஏற்றுக்கணும்னா, நான் சைக்கிளில் போனவன், பஸ்ஸில் போனவன் எல்லாரும் மோட்டர் சைக்கிள் வாங்குகிறோம். மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தவங்களாம் சிறிய கார் வாங்குகிறான். சிறிய கார் வாங்கினவன் பெரிய கார் வாங்குறான்னு முன்னேற்றமும் வேண்டும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆக்ஷன். அதில் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இல்லதான் யார் பலவீனமான செக்டாரா இருக்கிறாங்களோ அவர்கள் மீதே திணிக்கிறது சரியா அப்படிங்கிறதா கேள்வி. அப்படி பலவீனம் இல்லை. நான் திரு ஆவடிக்குமார் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கேட்க விரும்புகிற விஷயம், இன்னைக்கு வாட் வரியை உயர்த்தணும் அப்படின்னா ஒரு 20 நாளில் பட்ஜெட் வரப்போகுது. அந்த பட்ஜெட் எதுக்கு? சட்டமன்றத்தில் கூட்டி எதிர்க்கட்சிகளோட விவாதம் பண்ணி இந்த மாதிரி வரவு செலவு இருக்குன்னு சொல்லி வரவு செலவு அறிக்கை தாக்கல் பண்ணி கூட்டம் குறைக்கிறதுக்காக தான் பட்ஜெட்டுங்கிறதே நடக்குது. அது ஒரு 10-20 நாளைக்குள்ள நடக்க போற நிலைமையில இன்னைக்கு சத்தம் காட்டாமல் நடத்தினா சட்டமன்றம் பட்ஜெட் தாக்கல் நடைமுறை இந்த மாதிரி சிஸ்டத்தை இது கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இல்லையா? இல்ல, இன்றைக்கு வரி வருவாய் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு 15 நாள் கழிச்சு பண்ணலாம். நான் சொல்லிடுறேன், இன்னைக்கு பட்ஜெட் போடணும்னா கூட எவ்வளவு வருமானம் வருதுன்னு தெரிஞ்சாதானே அதுக்கேற்ற செலவு நம்ம போட முடியும். அந்த வருமானத்தை உருவாக்கணும்ல. அப்ப இன்னைக்கு எவ்வளவுனே தெரியாமலே போட்டாங்களா? இல்ல, இன்றைக்கு வருவாய் இழப்பு வந்திருக்கு. இப்ப கூட 1000 அரக் ஷாப் மூடி இருக்காங்க, டாஸ்மாக் கடையை மூடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி வந்ததுனால பல வரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற எந்த வரியும் நான் இல்ல அதுல உள்ள நியாயத்தை நான் கேட்க வர்றேன். இல்ல, எந்த வரியும் விதிக்க முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு மாநில அரசாங்கம் 15 நாள் பொறுக்கறல என்ன சிக்கல் மட்டும் தான் கேட்டேன். 15 நாள் பொறுக்கறல என்ன சிக்கல்? 15 நாள் இல்ல, இப்போ பட்ஜெட் என்ன, எவ்வளவு இந்த ஆண்டுக்கான வரி வருவாய் வரும், அந்த வருவாயில எவ்வளவு செலவாகும், எவ்வளவு பற்றாக்குறை ஏற்படும்ன்றதை நிர்ணயிக்க முடியும். ஆக இந்த உயர்த்தனா இது வரும்ன்றத அனுமானிக்கலாம் முடியல. அனுமானிக்கல சார், பின் பாயிண்டா சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த வருவாய் இந்த வேட் வரி கூட்டுற மூலமா அரசாங்கத்துக்கு எவ்வளவு வரி வரும்னு புள்ளி வரத்துல சொல்ல முடியும். நீங்க வரியை உயர்த்துறது இப்ப உடனடி தேவை. இப்ப உடனடியா அரசாங்கம் இன்றைக்கு பொருளாதார ரீதியான ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்டுறதுக்கு அடுத்த வருவாய் தேடுறாங்க. சார் 35 புது கார் இருக்குல்ல சார், அது அவ்வளவு அவசரமா வந்திருக்குல்ல சார். அமைச்சர் பெருமக்களுக்கு 35 புது கார் நிக்குது பாருங்க. அதை கூட சார் இது அவசரமாய் போச்சு. அந்த கார் வரட்டும் பாவம், அமைச்சர் பெருமக்களுக்கு பழைய கார் சரியில்லாம இருக்கலாம். அதையும் ஒப்பிடாதீங்க. இது அவசரம் நீங்க சொன்னீங்களே. அவசரம் தாங்க. இன்னைக்கு இத வரி விதிக்கிறதுக்கு நீங்க இன்னைக்கு ராத்திரி பெட்ரோல் நிறுவனங்கள் உயர்த்தினா கேட்க மாட்டீங்க. மத்திய அரசாங்கம் நான் முடிச்சிடறேன். மத்திய அரசாங்கம் நினைச்சதுன்னா கலால் வரியை உயர்த்துவாங்க, அதை கேட்க மாட்டீங்க. ஆனா ஒரு மாநில அரசாங்கம் இவ்வளவு நாள் இழந்த வரியை ஈடுகட்டினா நீங்க கேட்பீங்க. சார் நான் இவ்வளவு நாள் மாநில அரசாங்கம் இந்த பாதிப்பை தாங்கி கொண்டிருந்தது. இல்ல, என்னுடைய கேள்வி ஏன் உயர்த்தினீர்கள் என்பதே அல்ல. 15 நாள் பொறுக்காம ஏன் இப்போ உயர்த்துறீங்க? 15 நாள் பொறுக்க ஒரு அரசாங்க நிர்வாகத்தை நடத்துறவங்களுக்கு தான் தெரியும். அது 15 நாள், ஒரு நாள் இழப்பு எவ்வளவு பாதிப்பை உருவாக்குன்றத அவங்க தான் கணிக்க முடியும். நாம இங்க உட்கார்ந்துக்கிட்டு 15 நாள் ஏன் அடுத்த பட்ஜெட்ல கொண்டு வரலாம்னு கூட கேட்கலாம். அடுத்த பட்ஜெட்ல சார் 15 நாள் வரப்போகுது சார் பட்ஜெட். நீங்க பட்ஜெட் 2017-18 பட்ஜெட் போடல சார். நீங்க பட்ஜெட்ல இப்போ வரி உயர்வு என்பது வருமானத்தை உயர்த்தது தானே தவிர, இப்போ அரசாங்கத்தினுடைய வருமானம் உயர்ந்தால் தான் அந்த வருமானத்துக்கு தக்கவாறு பட்ஜெட் போட முடியும். நீங்கள் அதை ஏன் அப்போ உயர்த்தலைன்னா அது அனுமானத்தில் தான் செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது உடனடியாக அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்திற்கு இன்றைக்கு பொருளாதார ரீதியான ஒரு பாதிப்பு விடக்கூடாது என்பதாக உடனடியாக உயர்த்துறாங்க. இது ஏன்னா ஏற்கனவே இது எப்போ உயர்த்தி இருக்கணும். இவ்வளவு நாள் உயர்த்தாமல் அரசாங்கம் இந்த பாதிப்பை தாங்கி வந்ததுங்க. நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய வரி உயர்த்தினாங்கல்ல, பெட்ரோல் டீசல் விலை வெளி மார்க்கெட்ல உலக மார்க்கெட்ல குறைஞ்ச உடனே அதனுடைய எண்ணெய் நிறுவனங்கள் அதை குறைச்ச உடனே அதை ஈடுகட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் தன்னுடைய வரி விகிதங்களை உயர்த்தினாங்கல்ல. அதுபோல மாநில அரசாங்கம் இன்னைக்கு மற்ற வரிகள் விதிக்க முடியாத ஒரு ஜிஎஸ்டி வந்த பிறகு வேற எதுலையும் வரி விதிக்க முடியாத ஒரு சூழல். இன்னைக்கு அவங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கோ அதுல தானே உயர்த்த முடியும்.
இல்ல சார், நான் திரும்பவும் சொல்றேன். சரி, அந்த கேள்வி நான் டயர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், அந்த நான் ஏன் நீங்களே நீங்க- நான் சொல்றேன், நீங்க ஏன் கேட்கவே இல்ல. நீங்க 15 பட்ஜெட்னு ஒண்ணு வரியை பற்றி தான் தீர்மானிக்கிறதுக்கா பட்ஜெட்டே இருக்குது. பட்ஜெட்ல என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க, பட்ஜெட்ல என்ன விளக்கம் வரணுமோ அது வரும். ஆனால் வரி உயர்த்துவது என்பது அரசாங்கம் பொருளாதார ரீதியாக ஏற்படுகின்ற பாதிப்புகளை, இழப்புகளை உடனடியாக ஈடுகட்டுறதுக்கு 35 கார் வாங்கணுங்கிறதும் பட்ஜெட்ல வராது. வேட் வரி உயர்த்தணுங்கிறதும் பட்ஜெட்ல வராது. அப்படி எதுதான் சார் பட்ஜெட்ல வரும்? நிச்சயமா எல்லாமே வரும். நீங்க ஒவ்வொரு காருக்கும் வந்து பட்ஜெட்ல வந்து கணக்காட்டணுன்ற அவசியம் இல்லை. அவங்க வந்து அது செலவினங்களுக்கு கொண்டு வர தொகையிலிருந்து அவங்க செலவு பண்றாங்க. அதனால ஒரு கார் வாங்க சொல்ல ஒவ்வொரு காருக்கும் பட்ஜெட்ல வந்து ஒதுக்கீடு பண்றாங்களா? அதுதான் சார் நான் சொல்றேன். வாகனங்கள் பண்றோம்ல சார், எதுதான் சார் பட்ஜெட்ங்கிறது? இந்த வருவாய் செலவினத்தை கணக்கிடுறதுக்காக சார். அதுவே வருவாய் செலவினத்தை கணக்கிடுறது கரெக்ட். ஆனா இது ஒரு ஆண்டு வருவாய். இன்னும் சொல்ல போனா பட்ஜெட் வந்து ஒரு ப்ரொபோஷனல் தான், ப்ரொவிஷனல் தான். அது வந்து ஒரு இந்த ஆண்டுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு, இவ்வளவு செலவு, இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு அடிப்படையில் தான் செய்யறாங்க. இது வந்து ஆனா நிர்வாகத்தில் இன்றைக்கு நடைமுறையில் பாதிப்பு வருது. அதை ஈடுகட்டுறதுக்குரிய முயற்சி இது. அதையும் நீங்க ஒப்பிடுறீங்க. பட்ஜெட் என்பது அரசாங்கம் எந்த திசையில போகுது, என்ன செலவுகளை செய்ய போகுது, எந்த துறையில எவ்வளவு செலவுபடுத்த போறன்றதுக்கு ஒரு விளக்கம் தானே ஒழிய இது வந்து நிர்வாகத்தில் இன்னைக்கு உடனடியாக இருக்கின்ற தேக்கத்தை போக்குவதற்கு ஒரு முயற்சி. முதல் கட்ட கருத்துக்கணும் திரு சண்முக ராஜன். இது வந்து ஒரு 3% தான் டீசல்ல உயர்வு இருக்கு. பெட்ரோல்ல ஒரு 7% இருக்குது உயர்வு இருக்குது. பெட்ரோல் வந்து தனிமனிதர்கள் பயன்பாடு அதிகம், டீசல் தான் பொது வாகனங்கள் பயன்பாடு, பஸ்ஸோ லாரியோ பெரும்பாலான ஆட்டோக்களோ எல்லாமே வந்து பொது பயன்பாடு. ஸோ ஒரு 3% உயர்வுங்கிறது பெரிய விலைவாசியில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, பெரிய பொதுமக்களுக்கு பெரிய சிரமம் தானே. எப்படி சொன்னா, ஒரு சாதாரண ஒரு பொருளை வாங்க போறோம்னா ஒரு வியாபாரி அதை எடுத்துட்டு போய் ஒரு கடையில் கொள்முதல் பண்றாருன்னா பெட்ரோல் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பெட்ரோல் போடணும். சாதாரணமாக 60 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் இன்னைக்கு விலை 76 ரூபா ஆகி போச்சு. 70 ரூபா 61 பைசா இருந்த பெட்ரோல் விலை இன்னைக்கு 3 ரூபா 78 காசு உயர்ந்து 74 ரூபா 39 பைசா ஆகி போச்சு. அதனால அப்படிங்கும்போது வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை பாதிக்கும். சார், நான் முதல்ல சொன்னேன், பெட்ரோல் வந்து தனி மனித பயன்பாடு தான் அதிகமா இருக்குது. கார்ல, பைக்ல, 2 வீலர்ல வச்சிருப்பாங்க. டீசல் தான் உங்களை மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்ல லாரி ஓட்டுறவங்க, டெம்போ ஓட்டுறவங்க, இல்லாட்டி பஸ் ஓட்டுறவங்க. டீசல் வந்து 3% தான் இருக்கு, 5% கூட இல்ல. ஆமா, 3% கூட இருக்கு. அப்ப அதுல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றீங்க? எப்படினாலும் பொதுமக்களை பாதிக்கத்தாங்க செய்யும். டீசல் தானே பெரும்பாலும் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்களே. ஆமா, நான் கேட்கறது டீசல்ல வந்து அந்த மாதிரி விலை கம்மியா இருக்கு, பெட்ரோல் அந்த மாதிரி கூடி இருக்குங்கிறதுனால உங்களுக்கு ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஏத்துவீங்க. நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க இல்லையா? ஆமா. அப்ப நீங்க வந்து 3% ஏத்துனா கூட நீங்க ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏத்திடுவீங்க. ஆமா, ஏத்திடும். அப்போ பொதுமக்களை தானே பாதிக்கும். அப்ப நியாயம் இல்லாம ஏத்துறது நீங்க தானே? ஆமா, நியாயம்லாம் ஏத்தக்கூடாது இல்ல. இல்லங்க, அப்ப அரசாங்கம் நியாயம் இல்லாம ஏத்துதா? நீங்க அரசாங்கம் வந்து 3.5 விழுக்காடு ஏத்துதுங்க. ஆனா நீங்க வந்து 5 ரூபா 10 ரூபா ஏத்திட்டு போயிருவீங்க. ஒரு கிலோமீட்டருக்கு போறதுக்கு ரவுண்டா சொல்லி நீங்க சொல்லுவீங்க. அப்ப நியாயம் இல்லாம செயல்படுறது ஆட்டோ உரிமையாளர்களா இல்லாட்டி அரசாங்கமா? அரசாங்கம் விலை உயர்த்ததுனால தானே அவங்க அந்த மாதிரி விலை ஏத்துறாங்க. விலை ஏத்துறாங்க, நான் மறக்கல. இப்படி 3.5%னாலே விலை ஏறத்தான் செய்யும், 7%னாலும் விலை ஏறத்தான் செய்யும். ஆனா அதோட ரேஷியோ இருக்குல்ல, எவ்வளவு தூரம் ஏறுங்கிற கணக்கு இருக்குல்ல. அவங்க ஓரளவு ஏத்துவாங்க, நம்ம அதோட அதிகமா ஏத்துறோம். நம்ம மேல தானே தப்பு இருக்கும். ஆமா, நம்ம மக்கள் மேல தான் தப்பு. மக்கள் மேல தப்பு அதிகமா ஏத்துறது. ஆமா. நீங்க ஆட்டோக்காரல சொல்றீங்களா, ஆட்டோல ஏறி உட்காரவங்கள சொல்றீங்களா? ஆட்டோக்காரங்களை சொல்றேன். ஆட்டோக்காரங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. எவ்வளவு ஏத்துறமோ அவ்வளவு மட்டும் ஏத்தணும். ஓகே, நீங்க குறிப்பிட்ட 1 மணி ஏத்தணும். இல்ல, நீங்க வந்து தயவு செய்து நம்ம பார்வையாளர்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்றேன். பட்ஜெட்டடு பிளான்டு எக்கானமி எக்ஸ்பெண்டிச்சரையும் இன்ஸ்டன்டேனியஸ் டேக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. உதாரணமாக அந்த காலத்தில் ரொம்ப நாங்களே ஏழியாக எங்காக இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பெட்ரோல் விலையை ஏற்றினா அரசு சும்மா இருந்தாலே வருமானம் கூடும். ஏன்னா இட் இஸ் எ பர்சன்டேஜ் ஆன் த செல்லிங் ப்ரைஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து இதெல்லாம் நமக்கு வர்ற வருமானங்கள். திடீர்னு வந்து டூரிசம் அதிகமாகி எல்லா கவர்மெண்ட் ஹோட்டல்லையுமே நிறைய பேர் தங்கினா அதில் ஒரு வரி வந்துடும் நமக்கு. அந்த மாதிரியான செலவினத்தை தான் இப்போ உயர்த்திருக்காங்க. பட்ஜெட்டில் சொல்கிறது சார், பிளான்டு எக்கானமியில் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செலவு. இது வேட் அப்படிங்கிறது ஒரு டாக்ஸா இல்லாட்டி எதிர்பாராத விபத்தா சார்? இல்ல, இட் இஸ் a day to day tax based on usage அப்படின்னு சொல்றது. இப்போ உதாரணமா அத வந்து 15 நாள் காத்துல, இப்போ வந்து இது வந்து ஏப்ரல் மாசம் மே மாசம் வச்சுக்கோங்களேன், நீங்க அடுத்த பட்ஜெட் காத்துருக்கேன்னு சொல்லலாம். இல்ல,
அதையும் இதையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் சார். டாக்ஸுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, வேற எதுக்கு தான் சம்பந்தம் இல்ல இருக்கு சார்? பட்ஜெட் வந்து பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பிளான்டு ஸ்கீம்ஸுக்குள்ளது. அதுல நம்ம வரி விதிக்கும் போது புதிய வரிகள், ஏற்கனவே கை வைக்கப்படாத இனங்களுக்கு வரி செலுத்துவதுக்கு தனி விஷயம். இது வந்து ஒன்றும் இல்லை சார். நாளைக்கே வந்து நாம் பட்ஜெட்லாம் முடிஞ்ச பிறகு நடு வருஷத்தில் கூட திடீர்னு ஒரு டேக்ஸ் போடலாம். எல்லா டிவி பார்க்குறவங்களுக்கும் ஒரு டேக்ஸ்னு புதுசாக கொண்டு வரலாம். ஆனால் பட்ஜெட்டில் வந்து திட்டமிடுதலில் இல்லாத வரி விதிப்பு ஒன்று தவறல்ல. ஆனால் நீங்கள் சொல்லிங்களே, இது பொதுமக்களை பாதிக்குமா, விலைவாசியை உயர்த்துமா என்ற டிஸ்கஷன் பண்ண வேணும். ஆனால் பண்ணிட்டு தான் இதை பண்ணியிருப்பாங்கங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். திரு வீரமணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், அரசு ஊழியர்களுடைய சம்பளம் கிட்டத்தட்ட 80-85 விழுக்காடு போயிட்டு இருக்குது. அகவிலைப்படி உயர்வு, சம்பள கமிஷன் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் அவங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவங்க. ஒரு முறையாவது நமக்கு கீழே இருக்கிறவங்க 1000 பேர், நமக்கு கீழே வறுமை கோட்டு கீழே இருக்க கோடி பேருன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களோ உங்களை போன்ற இயக்கங்களோ விட்டு கொடுக்க சொல்லியிருப்போமா? அப்போ அரசாங்கம் வேற என்னதான் செய்யும்? திரும்ப கார்பரேட்டை வசூலிக்கணும்னு சொல்லிடுறாங்க. இல்லை, நீங்கள் அரசு ஊழியர்களா கடைகோடியில் இருக்கிற கூலி மக்களானா கடைகோடியில் இருக்கிற கூலி மக்கள் தான். அதற்காக அரசு ஊழியர்கள் அரசுடைய வருவாயில 85 விழுக்காடு அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே போதுங்கிறது நீங்க இல்லை, நீ ஒன்றும் இல்லை. அதிலிருந்து சரிபாதியை இனி அவர்களுக்கு உயர்த்துவதே இல்லை. இனி இந்த பணமெல்லாம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்படித்தானே போயிட்டு இருக்கு. இல்ல நீங்க அதுதான் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. கறவை மாடும், டிவியும், சைக்கிளும், கிரைண்டரும், மிக்சியும், ஃபேனும் யாருக்கு போயிட்டு இருக்கு? அதை நான் சொல்ல வரேன். நீங்க அது ஒரு சமூக நல திட்டம், சேமல திட்டங்கள்னு நிதி ஒதுக்குறாங்க. அதை நான் தவறு சொல்ல, குறை சொல்லலை, நல்லது. இந்தியாவிலேயே தமிழக அரசு தான் அது எப்பொழுதுமே முதன்மையாக இருக்கிறது. மகிழ்ச்சி. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க ஒரு நிர்வாக நெருக்கடி என்று வருகிற போது அதை சமாளிப்பதற்கு நேரடியாக எளியவர்கள் மீது தாக்குதலை தொடுப்பதற்கு மாறாக உங்கள் அருகிலேயே பண மூட்டைகள் இருக்கிறது, பண குவியல் இருக்கிறது, அங்கே கை வைக்க ஏன் அஞ்சுகிறீர்கள்ன்றதான் கொஸ்டின். அகவை அரசியல் அவர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவங்களுக்கு தெரியும். அகவை செலவுகள் என்று இருக்கிறது. ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் செலவுகள் பற்றி ஒரு ஒயிட் பேப்பரை டெல்லி பார்லிமெண்ட்லேயோ இல்லை அசம்பிளியோ இன்னும் இது வரைக்கும் வைக்கல. என்ன அவர்களுடைய மருத்துவ செலவு என்ன, கல்வி செலவு என்ன, வெளிநாட்டு பயணம் என்ன, இதுல எவ்வளவு தேவையற்ற செலவுகள் என்பதை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர். அவங்க எல்லாம் ஊர் சுத்தவா சார் போறாங்க? 4 நாடு போனா வந்தா தானே சார் தெரியும். இல்ல அதுதான் நான் சொல்றேன். சொல்ல வரது என்னன்னா, இதை பற்றி ஒரு ஒயிட் பேப்பர். நான் வந்து கட்சியும் ஆட்சியும் ஒண்ணுபடுத்துற நீ நினைச்சிட கூடாது. கம்யூனிஸ்டுகள் வந்து உலகளாவிய மாநாடு போடுவாங்கல்ல. நம்ம இலங்கையில மாநாடு போடுவோம், கியூபால மாநாடு போடுவோம், சைனால மாநாடு போடுவோம், ரஷ்யால மாநாடு. அது எதுக்குன்னா தெரிந்து கொள்வது தானே. என்னை அனுமதிக்கணும் ப்ளீஸ். இந்திய அதிகாரம் இருக்குது பாருங்க, 2 வடிவம். அது ஒன்று அரசு வடிவம், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அரசாங்க வடிவம். அரசாங்க வடிவத்தை தான் நம்ம கொஸ்டின் பண்றது இல்லை. ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் என்கிற அரசு வடிவத்தை பற்றி நம்ம கேள்வி எடுப்பதே இல்லை. இந்த அரசு வடிவத்தினுடைய செலவினங்கள் இருக்குது பாருங்க, ஊதாரி செலவினங்கள். இதை பற்றி ஒரு ஒயிட் ரிப்போர்ட் மத்தியிலும் இல்லை, மாநிலத்திலும் இல்லை. அது பகிரங்கப்படுத்துங்க நான் சொல்றேன். அப்ப எவ்வளவு வீண் செலவு இருக்கிறது, இதை பற்றிய இந்த அகவய செலவுகள் எல்லாம் சுருக்கி கொண்டால் இங்கே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது அப்பொழுது தெரிய வரும். நீங்க ரொம்ப அடிப்படையான விஷயங்களுக்கு போறீங்க. உங்களுக்கு தெரியும் நல்லா, என்ன விட ஒரு மாவட்டம் எடுத்துக்கிட்டா அரசு ஊழியர்கள் 10,000 பேர் இருந்தா ஒரு ஐஏஎஸும் ஒரே ஒரு ஐபிஎஸ் தான் இருப்பாங்க ஒரு மாவட்டத்துல. இந்த 10,000 பேர் இந்த ஒரு திருவாரூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசு ஊழியர்கள் வந்து ஒரு 2 பேர் வச்சு இருக்க போறாங்களா? நீங்க அரசு ஊழியர்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்தி வெள்ளை பேப்பர் வந்து நீங்க அப்படி பாக்குறீங்க. வாட் வரி உயர்வுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எனக்கு புரியல. அதாவது அரசு பிரதிநிதிகள் வந்து இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுடைய கலந்தாலோசனை இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க. அமைச்சரவை கூடி எடுக்கிற முடிவா இது? இவர்களுக்கு ஆலோசனை இல்லையா? ஒவ்வொரு அமைச்சருக்கு பின்னால் எத்தனை அதிகாரிகள் இருக்கிறாங்க, படித்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவர்கள் தருகிற தவறான ஆலோசனை எதுன்னு நான் சொல்ல வரேன். நான் இப்பவும் சொல்றேன், நேரடியாக எளிய மக்களை தாக்குவதற்கு மாறாக நீங்க மணல் ஒன்று எடுத்துக்கோங்க. மணலில் ஒரு சீர்திருத்தத்தை நீங்கள் செய்தாலே இந்த வரியை நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை கோடி? நான் உங்களுக்கு ஒரு பேச்சுக்காக சொல்றேன். நீங்க உடனே உடல் உதாரணம் எடுத்துக்க வேண்டாம். மேற்கு வங்கத்துடைய கடன் வந்து 3 லட்சம் கோடி. இப்ப நீங்க அங்க ஆட்சியில் இல்ல, அங்க மம்தா பானர்ஜி ஆட்சியில் இருக்காங்க தெரிஞ்சு. ஆனா நம்ம வந்து 2 லட்சம் கோடி கடன்ல இருக்கோம். மேற்கு வங்க அரசு நம்ம விட அதிகமா 3 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 3,10,000 கோடி கடனுக்கு மேல இருக்குது. கடனை எப்படி அடைப்பாங்க? நீங்க வந்து இதுக்கு முன்னாடி 35 ஆண்டுகள் அங்க ஆண்டுட்டு இருந்தீங்க. அப்போ வந்து மக்கள் பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம் நடத்தினாலும் நீங்க எங்க இருந்து கொடுப்பீங்க? நீங்க அதாவது நான் சொல்ல வரது என்னன்னா, அது மேற்கு வங்கமா கேரளாவா தமிழ்நாடா என்பதல்ல. எளிய மக்கள் பாதித்தால் பாதிக்க கூடாது என்கிற அடிப்படையில் இருந்து நான் பேசுகிறேன். இப்ப நீங்க நேரடியாக 65 வருஷத்துல 35 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க சார், இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்தீங்க சார். அங்க வந்து 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் சார். இன்னைக்கு கடன் இருக்கு. நீங்க ஆமா, கடன் இல்லாத இந்திய அரசாங்கத்துக்கு எவ்வளவு கடன்? அது இன்னும் பல லட்சம் கோடி தரும் சார். அதான் சொல்றேன், அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கு அகவய காரணங்கள் இருக்குது பாருங்க, ஏராளமான காரணங்கள் இருக்குது. அது மூடி மறைக்கப்படுதுன்னு நான் சொல்றேன். பெரிய அளவில் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அகவய காரணங்கள் லூட் பண்ணதுங்கிற நான். இந்தியாவில் இருக்கிற என்டையர் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எடுத்துக்கோங்க, நீங்க அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க, நீங்க
அவர்கள் அகவே செலவை குறைக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஒரு சாமானிய ஏழைகள், அடித்தட்டில் இருக்கிற ஏழைகள் உணவுக்கும் உடைக்கும் எவ்வளவு பரிதவிக்கிறான் சார். தமிழ்நாட்டில் நீங்களே ஒப்புக்கொண்டீங்க, மக்கள் நலத்திட்டங்கள் மாறி மாறி 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஒரு டிவில இருந்து, கிரைண்டர்ல இருந்து, மிக்சில இருந்து, ஆடுல இருந்து, மாடுல இருந்து, நீங்க எதுவுமே அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா போது மத்த எல்லா செலவும் அரசாங்கம், கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து எல்லாமே அரசாங்கம் கொடுக்குது சார். நான் என்ன சொல்ல வரேன், மீண்டும் பாருங்க, சேமநல திட்டங்கள், மக்கள் நல திட்டங்களை நான் குறை சொல்லவில்லை. ஏழைகள் நிறைந்திருக்க அதான் வரும் நான் சொல்றேன். 40 கோடி பேருக்கு தேவையானது 4 பேர் சுரண்டி வச்சிருக்காங்க பாருங்க, அங்கிருந்து வரும். நீங்க ஒரு சின்ன உதாரணம் தமிழக அரசுக்கு நேரடியாக சொல்றேன் நான். மணல் நீங்க வந்து எவ்வளவு 500 ரூபாய் கொடுக்குறீங்க, அது 12,000 ரூபாய்க்கு விற்கிறான். இதன் மீதான ஒரு பார்வை உண்டு அரசாங்கத்துக்கு நான் கேட்கிறேன். எவ்வளவு அதிகாரிகள் அமைச்சர்கள் இருக்கிறீங்க, இப்படி இயற்கை வளத்தை இவ்வளவு லூட் அடிக்கிறாங்களா? ஓராண்டு அதை தடுத்து நிறுத்து பாருங்க, இந்த வரியை நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இயற்கை வளங்கள், தண்ணீர்ல இருந்து, பூமிக்கு ஆழ்கடல்ல இருந்து, செம்மண், சிகப்பு நிற மண்ணுன்னு சொல்றாங்க பாருங்க, அது அதனுடைய மதிப்பு என்ன? எவ்வளவு உயர்வு? தங்கத்தை விட உயர்வானது. அதை நீங்க யாருக்கு தரீங்க, எப்படி தரீங்க? எதை பற்றி ஒரு வாதமும் இல்லை. இயற்கை வளங்கள் கொள்ளையடி, ஒரு பக்கம் கொள்ளையடிக்கிறீங்க நீங்க. இது போன்ற ஒரு அகவே காரணங்கள் நிறைய இருக்குது, அதை பற்றி சிந்திங்க. எளியவர்கள் மீது கை வைக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, திரு சண்முகராஜன் கேட்குறேன். நீங்க வந்து ஆட்டோ ஓட்ட நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிக்கிறோம். நீங்க வந்து மளிகை வியாபாரிங்கிற புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் படக்கூடிய துயரங்கள் என்ன சுருக்கமா சொல்லுங்க, உங்களுடைய பாரு. உங்களுக்கு இதுல என்ன சிரமம் சொல்லுங்க. சாதாரணமாக இந்த பெட்ரோல் டீசல் விலை பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபா விற்கிற பொருளை வந்து இப்போ பெட்ரோல் டீசல் விலைனா அவங்க 12 ரூபா போட்டு 14 ரூபா விற்க மாட்டேங்குவோம். அப்போ பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வாழைத்தார் ஏற்றிட்டு வராங்கன்னு வைங்க, லாரி வாடகை 7,000 வைங்க, இப்போ மதிப்பு கூட்டு வரியால் அது 9,000 ஆகும். அப்போ அப்படி வரும்போது அந்த வாடகை வந்து எதில் போகுது, அந்த வாழைப்பழ தார் மேலே தான் வைக்கிறாங்க. அப்போ அந்த வாழைப்பழ விலை கூடும். அந்த வாழைப்பழத்தை யார்? மக்கள் தான் வாங்குறாங்க. 4 ரூபா வாங்கின வாழைப்பழம் இன்றைக்கி 7 ரூபா 8 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அப்போ இந்த மாதிரி மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. திரு ஆவடி குமார்ட்ட நான் கேட்க விரும்புகிற விஷயம், அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மையப்பொருள். நம்ம வந்து பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிறலாம் விட்டுருங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கனிம வளம், குறிப்பாக தாது மணல், ஆற்று மணல், இந்த 2 விஷயங்களும் எவ்வளோ பெரிய விஷயமா கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து டாஸ்மாகில் வந்து மது விற்பனையை கொண்டு வரும்போது மறைந்த ஜெயலலிதா சொன்னது ஒரு சிண்டிகேட் அமைச்சிருக்கிறாங்க, அந்த வருமானத்தை அரசு கொண்டு வரக்காக தான் கொண்டு வந்து சொன்னாங்க. ஆனால் மணலை வந்து நம்ம எடுத்துட்டு அதை யாரு கொண்டு போறதுக்குன்னு வேற ஒரு ஆள்கிட்ட சப்கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு திரும்பி அவங்களுக்கு தானே போயிட்டு இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் அரசுக்கு நேரடியான வருமானம் கிடைக்கிறதுக்கு வரி ஏய்ப்பு இல்லாமல் தடுக்கிற பண்ணாலும் இந்த பிரச்சனையில வராதே. நீங்கள் கனிம வளங்கள் கையாள வேண்டியது மாநில அரசாங்கம் மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கம். இப்போது ஒரு சில இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி தான் கனிம வளங்கள்ல எடுக்கிறதுல. சார், எல்லா ஊர்லயும் தடை பண்ணது தமிழ்நாடு அரசு சார். நேர போய் ககன்தீப் சிங் பேடியை வச்சு ஆய்வு நடத்த சொன்னது தமிழ்நாடு அரசு சார். இப்போ இன்னைக்கு புதுக்கோட்டையில் அனுமதி தந்தது மாநில அரசா? அதுவும் கனிம வளம் தானே. மாநில அரசு தான் சார் எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி சொன்னது. இப்போ வந்து எதிர்ப்பு வந்த அப்புறம் அமைதியா இருக்கீங்க சார். நாங்க தரல, அதிமுக ஆட்சிக்கு வந்து தரல. நீங்க முதல்ல எதுக்கும் இல்ல சார். இப்போ எதுக்குல? நீங்க எதுக்கும் இல்ல, மக்கள் நெடுவாசல் உட்கார்ந்த பிறகுதான் நீங்க ஆமாஞ்சலி சொன்னீங்களே தவிர நீங்க எதுக்கும் இல்ல. அவங்க இன்றைக்கு வந்து மத்திய அரசாங்கம் தன்னுடைய கனிம வளங்களை அல்லது இந்த இயற்கை கனிம வளங்களை பூமியிலிருந்து எடுக்கிறது 10% கொள்கை ரீதியாக முடிவெடுத்திருக்காங்க. இந்தியாவிலிருந்து 10% இதெல்லாம் இயற்கை எரிவாயுவிலிருந்து எல்லாத்தையும் கனிம வளங்களை எடுத்து அதை பயன்படுத்தணும், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறத குறைக்கணும்னு கொள்கை முடிவெடுத்தது மத்திய அரசாங்கம். அதெல்லாம் நான் போல ஹைட்ரோ கார்பன் பத்தி போல சார். நான் சொல்றது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆற்று மணல், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தாது மணல். நீங்க எல்லாருமே வந்து ஆற்று மணலை வந்து சொல்றமே கூடிய ஆற்று மணலை எடுக்கிறத எந்த பகுதி மக்கள் ஏற்றுக்கிறாங்க? யாரும் ஏற்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆற்றுல எடுக்க வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எடுக்க வேணாம் சொல்லுவாங்க. ஆமா, எடுக்க வேணாம் சொல்லிட்டு இருக்க சொல்ல அதை வந்து அரசாங்கம் வந்து நீங்க வியாபாரம் பண்ணணும்னு சொல்றீங்களா சார்? நீங்க தானே சார் எடுத்துட்டு இருக்கீங்க. அரசாங்கத்தா இருக்குங்கிறீங்களா? இல்ல, மணல் வந்து எடுக்கிறதுக்கு அல்றதுக்கு அரசாங்கம் தான் அனுமதிக்குது. அதை நீங்க கொடுக்கிற விலையும் சந்தை விலையும் 100 மடங்கு மாறுபடும் தெரியுமா தெரியாதா? சந்தை விலை வந்து அங்கிருந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த எடுக்கிற கூலி, அதுக்கப்புறம் அவங்க வெளியே கொண்டு போறாங்க. மணல் விலை 300 ரூபா, அது ஆனா விக்கிற விலை வந்து 12,000 ரூபா. அது எப்படி சார் சரியா இருக்கும்? நீங்க அரசாங்கம் இப்ப என்ன சொல்றீங்க? 12,000 ரூபாய்க்கு அரசாங்கம் விக்கணும்னு சொல்றீங்களா? அதே பண்ணிட்டு போயிடலாம்ல. வாங்குற 12,000 தான் வாங்குறான். யாரோ ஒருத்தர் இடையில போறீங்க. அரசாங்கமே 12,000 ரூபாய் வித்தா அவன் வெளியே 24,000 ரூபாய் விற்பான்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க?
நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தோணுன போதெல்லாம் வரியெல்லாம் ஏத்தாதீங்க சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இலகுவா இல்ல. பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு மணலை வித்தா காசு வந்துரும். இல்ல சார், வேற பூமியில வேற இருந்து- பூமியில இருந்து இல்ல திரு வீரபாண்டியன் சொல்ல முடியாது, வேற வருவாய் வாய்ப்புகள் இருக்கும்போது அதை விட்டுட்டு சாமானிய நடிக்காதீங்க. மரியாதைக்குரிய வீரபாண்டியன் சொன்னது முதல்ல சொல்ல என்ன சொன்னாரு, பன்னாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தரீங்க, இல்ல, வரி விலக்கு. நான் முடிக்கிறேன், வரி விலக்கு தரீங்க, அவங்களுக்கு லோன் தரீங்க, அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு தரீங்க அப்படின்னு சொன்னார். அதே மரியாதைக்குரிய வீரபாண்டியன் அடுத்து என்ன சொன்னார், மக்கள் நல திட்டங்களை மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆக நாங்க ரெண்டையும் செஞ்சிருக்கோம். மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையும் ஃபாலோ பண்றோம். இல்ல, மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். ஒரு மாநில அரசாங்கம் புதிய கொள்கையை வகுக்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து வெளிநாட்டு யாரும் முதலீடு பண்ணக்கூடாது அல்லது வெளிநாட்டு தொழிற்சாலை தொடங்கக்கூடாது என்று மாநில அரசாங்கம் சட்டம் போட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதையே நாங்கள் கடைபிடிக்கிறோம். இங்க மாநிலத்தில் இருக்கின்ற சாதாரண அடித்தட்டு மக்களுடைய தேவைக்கு இலவச மக்கள் நல திட்டங்களை நாங்கள் தந்துகிட்டு இருக்கோம். அப்போ ரெண்டுமே செய்யற நாங்க ரெண்டு பேரையும் பாதிக்கிற வகையில தான் இன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்த வாட் வரி விதிப்பை கூட்டி இருப்பது ரெண்டு பேரையும் பாதிக்க. இன்னும் சொல்ல போனா பாமரர்களை விட சாதாரண அடித்தட்டு மக்களை விட இன்றைக்கு வசதி படைத்தவர்களை, வசதி உள்ளவர்களை அதிகம் பாதிக்கும். அவர்களுக்கு தான் அது கூடுதல் விலை உயர்வு தரும். ஆனால் எது சார் வாட் வரி உயர்வா? இப்போ நான் வண்டியில அப்படி போகும்போது பெட்ரோல் டீசல் வந்து கூட கேட்பான் சார், ஏன்டா சார் கேட்பான், ஒவ்வொரு சாமானியம் கேட்பான் சார். இன்னைக்கு ராத்திரி வந்து பெட்ரோல் நிறுவனங்கள் உயர்த்தினா கம்னு கொடுத்துட்டு போறீங்கல்ல, அப்ப இன்னைக்கு தென் மாவட்டங்களிலே வேற எந்த தென் மாநிலங்களிலே தமிழ்நாட்டில் குறைவு. இப்போ அது இழப்பு தானே மாநில அரசாங்கத்துக்கு இவ்வளவு நாள். அந்த இழப்பை இப்ப ஈடுகட்டுகின்ற வகையில் நாங்க புதுசா வரி விதிக்கல, மற்றவர்களோட ஒப்பிட்டு ஒரு நிலையை தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்க மத்திய அரசாங்கம் தொடர்ந்து இல்ல மத்திய அரசாங்கம் தொடர்ந்து எண்ணெய் நிறுவனங்கள் குறைத்த போது மத்திய அரசாங்கம் சுங்க வரியை உயர்த்திச்சுல, அப்போ யாரும் வந்து அதை கேட்கலையே, எல்லாரும் கேட்டாங்க, அதோட நிறுத்தினாங்க. ஆக மத்திய அரசாங்கம் தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்பதற்காக விலை உயர்த்தினா வரி விதித்தா அதை ஏத்துக்கிறீங்க. ஆனா மாநில அரசாங்கம் தன்னுடைய பாதிப்பு சரி கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சா அந்த விலை உயரும் போதெல்லாம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எவ்வளவு கண்டனங்கள் தெரிவிச்சாங்க நீங்க மறந்துக்க மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல, கேஸ் மீது இருந்த வாட் வரியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குறைச்சாங்க. அப்புறம் ஏன் சார் அதை கூட்டுறீங்க? ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அத சாதனையா சொல்றீங்களா சார்? இல்ல, மத்திய அரசாங்கம் அந்த கேஸ் வரி இன்னைக்கு மறுபடியும் உயர்த்திருக்காங்க. மானியத்தெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு எல்லா மாசம் அந்த உயர்த்தி இரண்டு மடங்கு ஆயிடுச்சு. நேரம் இல்ல, இறுதியான சுருக்கமான பாருங்க. ஒரே கருத்து தான். வரி விதிப்பு வந்து தவிர்க்க முடியாதது, வரி விதிப்பு வந்து மக்களை பாதிக்கின்றது என்று சொல்வது வந்து குறுக்கிட்டு அது ஏன் நீங்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தவிர்க்கிறீங்க? 15 ஆண்டு என்ன கரெக்ட் தவிர்க்க முடியாதுங்கிறீங்களா? 15 ஆண்டுக்கு நாடு கடந்த நிறுவனங்களுக்கு நீங்க சலுகை தருகிறீர்களே, யாரை கேட்டு? சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல வாதம் உண்டா? கருத்து உண்டா? இல்ல சார், கருத்தை கேட்டீங்களா? 15 ஆண்டுக்கு நீங்க தரீங்க சொல்லிட்டீங்க. நாடு கடந்த நிறுவனங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது 15 ஆண்டுகளுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லலைன்னா எனக்கு இண்டஸ்ட்ரி வராது. இண்டஸ்ட்ரி வராதுன்னா எக்கனாமிக் growth இருக்காது. தெரிந்தே செய்யப்படுகின்றது. அதே போல சைக்கிளில் போனவன், நடந்து போனவன் மோட்டார் சைக்கிள் வாங்குற அளவுக்கு முன்னேறியதும் இந்த அரசின் ஆட்சியில் தான். மாநில அரசு எந்த அரசாக இருந்தாலும் அதில் வரி போடுவது அதை விட கீழே இருக்க மக்களுக்கு செய்கின்ற இலவசங்களுக்குத்தான். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்கலாம். இது சரியில்லை, இவங்க வந்து டக்குன்னு வரியை உயர்த்துவாங்க பட்ஜெட்டுக்கு 15 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறவங்க எலெக்ஷன் டயத்தில் ஓட்டு போட்டு தோக்கடிங்க, காட்டு போட்டு கத்த வேண்டியதில்லை. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துறோம், ஆனா அதே சமயம் வந்து புழக்கத்தில் வண்டிகள் அதிகமாகுது, டிரான்ஸ்போர்ட்டிங் அதிகமாக சொல்ல ரோட வந்து ரிப்பேர் பண்ணப்ப மாநில அரசாங்கம் தான் செய்ய மத்திய அரசாங்கம். ஆனா மாநில அரசாங்கத்தினுடைய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சி அமைப்புகளோட நெடுஞ்சாலைகள்லாம் வேண்டாம் சார், செலவிற்கு. ஓகே, நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிச்சயமாக இதில் வந்து மாநில அரசுடைய சிரமங்களை புரிந்து கொள்ள முடியுது. மாற்றுக்கிறதுல நிறைய செலவுகள் இருக்குது, நிறைய சிக்கல் இருக்குது, 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது மாற்றுக்கிறதுல. ஆனால் இது அமல்படுத்தப்பட்ட நேரம் நிச்சயமாக வியப்புக்குரியதாக இருக்கிறது. இது ஒரு நிர்வாக சீர்திருத்தத்துக்காக, நிர்வாக தேவைக்காக செய்யப்பட்ட விஷயமாக இப்போது அவர்கள் சொல்லலாம். ஆனால் அடுத்தடுத்த கட்டமாக அவர்கள் நிர்வாக தேவைக்காகத்தான் பயன்படுத்துகிறார்கள் அல்லது ஊதாரித்தனமான செலவுகள் வருவதாக விமர்சனம் வருகிறதா என்பதை பொறுத்துதான் அரசாங்கத்தின் மீதான பார்வையும் பொதுமக்களுடைய பார்வையும் கூட மாறுபடும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.